Stop stressing over what's next. Trust that God has already wrote your final page. சரியா? அதாவது அடுத்தது என்ன நடக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகாது. புரியுதா? என் கடைசி பக்கத்தை கர்த்தர் எழுதிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? என் கதையை கர்த்தர் எழுதி முடிச்சிருக்கிறார். அதனால அடுத்தது என்ன நடக்கும். சிலர் ஐயோ அடுத்தது நடக்காம போயிடுமா? செம பிரஷர். அதாவது என் பொண்ணு 10th படிக்கும் போது ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு, 12th படிக்கும் போது ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு, இப்போ ஃபைனல் இயர் வந்துட்டா ஒரு ப்ரெஷர் இருக்குது. 10th படிக்கும் போது அடுத்தது என்ன குரூப் எடுக்க போறான், நாங்க 12th படிக்கும் போது எந்த காலேஜ் சேர போறா, என்ன கோர்ஸ் எடுக்க போறா, இப்போ அதுவும் தாண்டி வந்தாச்சு. இப்போ ஃபைனல் இயர் 1-2 மாசத்துல முடிக்க போற. அதுக்குள்ள வந்து அடுத்ததுனா இது பண்ண போறாளா, அது பண்ண போறாளா, வேலைக்கு போக போறாளா? டேய் விட்டுருக்கடா. நானே அவ்வளோ யோசிக்கல, நானே அவ்வளோ டென்ஷன் ஆகல. ஏன்டா என்ன கேட்டு அவங்கள கேட்டு? இதுதானா? இல்லை வேற ஆப்ஷன்ஸ் நமக்கு இதுதானா அதுதானா? I want to tell you, don't be stressed about what's going to happen next. புரியுதா? அடுத்ததுனா ஐயா என் கதையை அவர் எழுதிக்கிறாரு. அடுத்தது என்னன்னு எனக்கு தெரிய தேவையில்ல, அடுத்தது என்னன்னு அவருக்கு தெரியும். அதனால நான் கவலைப்பட மாட்டேன். அவரை பார்த்து எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து he knows what's next. அடுத்தது என்னன்னு அவருக்கு தெரியும். நீங்களும் அடுத்தது நான் டென்ஷன் ஆகாதீங்க, உங்க பிள்ளைங்களையும் அடுத்தது நான் டென்ஷன் ஆகாதீங்க. சரியா? என்னவோ எல்லாமே இதுக்குள்ள முடிஞ்சிடற மாதிரி, இந்த நாளைக்குள்ள முடிஞ்சிடற மாதிரி, 4 நாளைக்குள்ள முடிஞ்சிடற மாதிரி ஒரு டென்ஷன்ல தானியேல் இதெல்லாம் பார்த்துட்டு என்னதான்டா நடக்க போகுதுன்னுங்கிறார் தானியேலுக்கு. அப்ப தானியேலுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றார். லாஸ்ட் வெர்ஸ் கர்த்தர் நச்சுன்னு முடிக்கிறார். Daniel chapter 12 verse 13. லாஸ்ட் வெர்ஸ்ல தானியேல் சொல்றாரு, go your way till the end, you will rest, then at the end of the days you will rise and receive your reward. வாசிங்க தமிழ்ல. நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ முடிவு வரைக்கும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நீ ரெஸ்டடு. எப்படி? நீ ரெஸ்டடு, நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார். அதாவது கடைசி நாள்ல நீ எந்திரிச்சு உன் ரிவார்டை வாங்கிப்ப. பக்கத்துல பார்த்து சொல்லு, ரெஸ்டடு. நீயோ ரெஸ்டட். நாளைக்கு என்ன நடக்கும்? ஆண்டவர் நான் சொல்றாரு, நம்மளால ஒன்னத்தையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அந்த தமிழ் ஆசிரியர் இப்ப பைபிள் எழுதினால நம்மளால ஒரு ஆணியும் நம்மளால ஒண்ணுமே முடியாது. ரைட்டா? நம்மளால கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதனால கர்த்தர் சொல்றார், don't be worried about what's going to happen next. இங்க இருக்கிறவங்க எல்லாம் நீங்க மெசேஜ் கொடுத்துனும் போதே உங்க வரியெல்லாம் நமக்கு கர்த்தர் இதை பேசுவாரா அதை பேசுவாரா, இவர் எழுப்புதலை குறிச்சும் கடைசி நாட்களும் பேசுகிறார். நான் நினைச்சது நாளைக்கு எனக்கு இந்த பிசினஸ் வருமா, வேலை வருமா, நான் உட்காந்துக்கிறேன். Don't be stressed out about what's next. ரைட்? தானியேலை பார்த்து சொல்ற. தானியேலுக்கே கர்த்தர் சொல்றாரு, ஐயா ரெஸ்டடு, உன் டைம் வரும், நீ திரும்பி எந்திரிப்ப, உன் ரிவார்டை பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. Well, this morning I want to finish with the book of Daniel. Kings will rise, kings will fall. Battles will happen, battle will come. But then the end belongs to Lord. என் வாழ்க்கையின் முடிவு கர்த்தர் கரத்துல இருக்குது. என் பிரச்சனையின் முடிவு கர்த்தர் கரத்துல இருக்குது. என் வியாதியின் முடிவு கர்த்தர் கரத்துல இருக்குது. என் பிள்ளைகளின் முடிவு கர்த்தர் கரத்துல இருக்குது. The Lord is in control and he says, don't be stressed out about what's happening next. Just be focused on what is God called us for. இன்னைக்கு நம்ம இங்க எதை செய்றோமோ அது matters a lot. And our job is not just becoming the richest person in the world. Our job is becoming the righteous person and leading people to righteousness.